வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கமிட்டினா எங்கள் ஹோஸ்ட் இன்னைக்கு சாட்டர்டே ஸ்போர்ட்ஸ் சாட்டர்டே இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷல் குங்ஃபு பாண்டா. ஸோ பொம்மை படங்கள் பார்க்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சது குங்ஃபு பாண்டாவோட ட்ரைலஜி பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அந்த குங்ஃபு பாண்டா ட்ரைலஜியில் இருக்க அந்த 3 படங்களுமே ஃப்ரம் worst to best வந்து லிஸ்ட் போட போகிறோம். worstன்னு சொல்கிறதுக்கான காரணம் நம்ம 3 பொசிஷனில் அதை போட்டிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி 3 படங்களுமே தரமான படங்கள், எதுவுமே குறை சொல்லவே முடியாது. என்னுடைய ஃபேவரட்டுக்கு ஏற்ற மாதிரி லிஸ்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு தனி ஃபேவரட்ஸ் கண்டிப்பாக இருக்க மறக்க வைக்கலாம். அப்படிங்க வீடியோ ஆரம்பிச்சிடலாம். நம்பர் 3ல குங்ஃபு பாண்டா 3 சச் அன் அமேசிங் ஸ்டோரிங்க. இது வரைக்கும் நீங்கள் குங்ஃபு பாண்டாவோட அந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங்கை அண்ட் அவருடைய அந்த ஃபிசிக்கல் பெயினை தான் வந்து காமிச்சிருப்பாங்க. பட் இந்த ஸ்டோரி அவருடைய மைண்ட் அண்ட் ஸ்பிரிட் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரியில் தான் நம்ம உண்மையான டிராகன் வாரியராக மாறுவார். அந்த டிராகன் வாரியோட சக்தி என்னங்கிறத நம்ம புரிஞ்சுப்பாரு. இதுக்கு முன்னாடி படத்திலே இன்னர் பீஸை வந்து அவர் அட்டைன் பண்ணி இருந்தாலும் இந்த ஸ்டோரியில் சில இடங்கள்ல நம்மளை ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. லைக் இந்த வந்து தனியாக தாண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவருடைய ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணி தனியாக ஒரு பாண்டா ஜென்ரேஷனே இருக்குது. அந்த ஜென்ரேஷன் கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு பிரச்சனை திரும்ப வரும்போது இப்போதைக்கு என்னால் இதை சமாளிக்க முடியும். இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை அப்படி வந்துச்சு ஷென் மூலியமா, அப்போதைக்கு நான் சின்ன பையன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இப்போதைக்கு அந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியும்னு சொல்லி இந்த இடத்துல அத்தனை பேருக்காகவும் அவருடைய அடுத்த ஜென்ரேஷனுக்காகவும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரி அந்த கதையை எழுதியிருப்பாங்க. அவ்வளோ அமேசிங்கான கேரக்டர் ஆர்க் போக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜேர்னிக்குள்ளே போகும்போது அதுக்கு தடை போடுற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான வில்லனும் தேவையில்ல. காய் எப்போல்லாம் காய் வந்து என் கண் முன்னாடி இந்த மாதிரி ஒரு வில்லனாக நிற்கிறாரோ அப்போல்லாம் என் மைண்டுக்கு டக்குன்னு கிரேட்டோஸ் தாங்க ஸ்ட்ரைக் ஆகிறாரு. ஏன்னா கிரேட்டோஸ் கிட்ட இருக்க அந்த கேயாஸ் பிளேட் மாதிரி இந்த பக்கம் நம்ம காய்க்கும் ஒரு பிளேடை கொடுத்துருப்பாங்க. அந்த பிளேட் வச்சு அந்த மனுஷன் லைக் சுற்றி இருக்கவை எல்லாருமே அடித்து போலன்னு பொழக்கிறதுமே தாண்டி அவருடைய அந்த சீப் பவருமே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்க. அண்ட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அந்த சீப் பவரை ஆப்போனண்ட்டுக்கு ஆப்போசிட்டாகவே யூஸ் பண்ணுவார். ஸோ ஒரு கட்டத்தில் இந்த பக்கம் ஷீஃபோ அண்ட் அந்த ஃபியூரியஸ் ஃபைன்னு சொல்லி எல்லாருடைய அந்த மொத்த பவரையுமே மொத்த சீயுமே தான் கண்ட்ரோல் எடுத்து ஆல்ரெடி போவோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்கள அவனுக்கு எதிரியாக மாற்றி விட்டு சண்டை போட வைப்பாங்க. அந்த இடத்துல நம்ம லைக் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறதா வேணாமா, எதிரிகளை தடுக்கணுமா வேணாமா, ஃபேமிலியை காப்பாற்றுறதா ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறதான்னு சொல்லி செம்ம கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணுறதுனே புரியாம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழம்பி இருப்பாரு. அந்த இடத்துல எடுக்கிற முடிவுகள் அவரை டிராகன் வாரியராக மாற்றிருக்கான். அண்ட் காயுமே சும்மாலாம் இருக்க மாட்டாரு, இறங்கி பட்டையை கிளப்பக்கூடிய ஆள். அந்த பக்கம் நம்ம ஊகவே அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காருன்னா யோசிச்சு பாருங்க. பட் அது ஆப்வியஸ் அந்த ஊகையோட பிளான் தான். அண்ட் இந்த பக்கம் ஷீஃபு கூடவே ஒன்று கூட நின்றுருக்காரு. ஃபியூரியஸ் ஃபை எல்லாரையுமே தூசி மாதிரி தட்டிட்டு வந்திருப்பாரு. ஸோ எந்த அளவுக்கு போக்கு கேரக்டருக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம வில்லனையுமே ஸ்ட்ராங்காக இறக்கியிருப்பாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்டோரியோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். காயை தடுக்கிறதுக்கு என்ன தாண்டா பண்ண போறான்னு சொல்லி அந்த ஒரு கேள்வி தான் திரும்ப நம்ம மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 அப்பா கூடவுமே, அதாவது டக் அண்ட் பாண்டா அப்பா 2 பேர் கூடயுமே ஒரு ஜேர்னிக்கு போவார். அண்ட் பாண்டாவை எப்படி இருக்கணுங்கிற ஒரு நிறைய வித்தைகளுமே பார்த்தீங்கன்னா அவர் கற்றுக்கிற மாதிரி தெரியும். பட் ஃபைனலி நான் பாண்டா கிடையாது, நான் எங்கள் அப்பாவோட புள்ள அப்படிங்கிற மாதிரி அவர் ரிட்டர்ன் ஆகிற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்கிறதையுமே தாண்டி நம்ம கூட நிறைய இடங்களில் கனெக்ட் ஆகும். ஸோ அடாப்டட் ஃபாதர்ஸாக இருந்தாலும் அடாப்டட் பேரண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களும் பேரண்ட்ஸ் தானே அப்படிங்கிற ஒரு சோஷியல் மெசேஜுமே உள்ள சொல்லி விட்டுருப்பாங்க. காயை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக காமிக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக அவனை டிஃபீட் பண்ணுறது ஒரு ஜஸ்டிஃபைடான மொமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும். சும்மா இஷ்டத்துக்கு நம்ம வந்து டைலங்க டிஃபீட் பண்ண மாதிரி ஒத்த கையை வச்சு அதுவும் ஒத்த வரல மடக்கிலாம் டிஃபீட் பண்ணுற மாதிரி இல்லாமல் சண்டை போட்டு கஷ்டப்பட்டு தான் இந்த பக்கம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காயை டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அவர் பண்ணுற சாக்ரிஃபைஸும் உண்மையிலேயே அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். அந்த பாண்டா கிட்ட இருந்து நம்ம எத்தனை விஷயங்களை கற்றுக்கிட்டாரோ அதுக்கு ஈக்குவலான நிறைய விஷயங்களை அந்த பாண்டாஸுக்குமே சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாரு. பாண்டாஸுக்கு குன்ஃபு கற்றுக் கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஃபைனலி ஹி பிகேம் த மாஸ்டர். இவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷனாக ஒரு படத்தில் சூப்பராக காம்ப்ளெக்ஸ் அடக்கி காமிச்சு இருந்தாலும் ஒரு மைனஸ் இந்த பக்கம் மெயின் ஸ்டோரியிலேயே இத்தனை கேரக்டர்ஸ் இருக்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஃபியூரியஸ் ஃபை மேலே அவங்களால அதிகமான ஃபோக்கஸ் போட முடியல. ஸோ புது கேரக்டர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருந்துச்சே தவிர்த்து அந்த பழைய கேரக்டர்ஸ் ஃபியூரியஸ் ஃபை அண்ட் ஷீஃபு கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் அமைக்கப்படலை. அது மட்டும் தான் எனக்கு இன்னமும் மைனஸாக தெரிஞ்சிச்சு. மற்றபடி பெருசாக குறை சொல்கிறதுக்குள்ள இந்த படத்தில் ஒன்றுமே இல்லைங்க. கண்டிப்பாக டாப் பொசிஷனே கொடுக்கலாம். பட் இதை தாண்டி மற்ற 2 படங்கள் தாறுமாறாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம 2 பொசிஷனில் இருக்கிறது குங்ஃபு பாண்டா 1. என்னடா அனிமல்ஸ் வச்சு குங்ஃபு படம் எடுக்கிறாங்க, நல்லா இருக்குமா, பெரிய பெரிய கேஸ்லெஸ்லாம் உள்ளே இருந்தாலும் இது செட் ஆகுமா அப்படின்னு தோண்டிட்டு இருக்க அந்த சமயத்தில் இதை விட பெட்டராக ஒரு குங்ஃபு படத்தை லைவ் ஆக்ஷனில் கூட எடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு தரமான செய்கை அந்த கதையில் எழுதப்பட்டிருக்கும். வெஸ்டர்னர்ஸ் மட்டும் இல்லாமல் சைனீஸ் சைட்லேயே நிறைய பேர் இது வரைக்கும் எடுக்கப்பட்ட பெஸ்ட் குங்ஃபு படம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாங்க. ஸோ அந்த அளவுக்கு நிறைய கதைகள் ப்ளஸ் கல்ச்சர் வைஸாக எந்த ஒரு டீக்ரேடிங்குமே பண்ணாமல் கல்ச்சருக்கு அக்யூரேட் ஆகவும் அதே சமயத்தில் அனிமேஷனுக்கு குவாலிட்டியாகவும் இந்த படம் வந்து சூப்பராகவே அமைக்கப்பட்டிருந்துச்சு. ரைட்டிங்கை முதல்ல பாராட்டி ஆகணும். இந்த படத்தில் வந்து ஜஸ்ட் நம்ம பாண்டா ஒரு சாதாரண சோம்பேறி பையன் என்ன மாதிரி ஒரு குங்ஃபு கற்றுக்கிறான், குங்ஃபு கற்றுக்கிறதையுமே தாண்டி தன்னுடைய திறமையை அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான். இந்த உலகத்தில் எதுவுமே லைக் ஆக்சிடென்ட் கிடையாது. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன். நீங்கள் வந்ததுக்கும் இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்க தானே செய்யும். நீங்கள் வந்ததுக்கே ஒரு காரணம் இருக்குங்கிற மாதிரி அந்த நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா ஓகே மென்ஷன் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அந்த குங்ஃபு கற்றுக்கிட்டு டாய்லங்க டிஃபீட் பண்ணுறது பேசிக் ஸ்டோரியாக இருந்தாலும் அந்த இடத்துல போகக்கூடிய அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு இவன் மேலே நம்பிக்கை இல்லைனாலும் இந்த இடத்துல தான் மேலே வச்சிருக்க அந்த நம்பிக்கை என்ன மாதிரி தன்னை ஒரு மிகப்பெரிய மாஸ்டராக மாற்றுதுங்கிற அந்த ஒரு
டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக நெயில் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஷீஃபோ முடிக்க முடியாத ஒரு விஷயம், இவனுக்கு ஒன்றுமே சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிற இடத்துலையுமே நான் சொல்லிக் கொடுக்குறது தப்பாக இருக்குமோ, மேபி அவனுடைய ஸ்டைலில் அவனுக்கு சொல்ல தான் புரியும் போல அப்படிங்கும்போது தன்னை மாற்றிப்பார். ஸோ போ மட்டும் இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகல, போ தன்னை சுற்றி இருக்க மற்றவங்க எல்லாருடைய இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவுமே மாற்றி அமைச்சிருப்பாரு. அதுதான் இந்த ரைட்டிங்கோட ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு போக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கல, போவை சுற்றி இருக்க மற்ற எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ரைட்டிங் கொடுத்து அந்த கேரக்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கொண்டு வந்து நம்ம போ மேலே வச்சாங்க. அதனாலேயே நம்ம போ கூட ஈஸியாகவே கனெக்ட் ஆக முடிஞ்சுது. நம்மளே பல பேர் இந்த போமா தான் இருப்போம். போ மாதிரி டெடிக்கேட்டடாக இருக்கிறதையுமே தாண்டி இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது கண்டிப்பாக ஒரு காரணத்தோடு தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தையுமே அசால்ட்டாக போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த படத்தில் எனக்கு 2 வார்த்தைகள் ரொம்ப பிடிக்கும். நத்திங் இஸ் ஆக்சிடென்ட் அண்ட் ப்ரெசன்ட் இஸ் அ கிஃப்ட். அதாவது இப்போ நிகழ்காலம்ங்கிறது நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட கிஃப்ட்டு, அதனால தான் அந்த ப்ரெசென்ட்னு சொல்கிறோன்னு சொல்லி அந்த 2 அழகான டைலாக் என் வாழ்க்கையை முறையவே மாற்றி அமைச்சுது. வாழ்க்கை தத்துவங்களை போகிற பக்கம் அடிச்சு விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த படத்தில் இந்த அளவுக்கு டெப்த்தான கதைகள் பேக்ரவுண்டில் சொல்லப்பட்டிருந்தாலும் ஹியூமருக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. ஆக்ஷன் பட்டாசாக இருக்கும். ஆக்ஷன் அண்ட் ஹியூமரை பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்கிட்ட இந்த தத்துவங்கள் ஈஸியாக போய் சேர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். டீப்பான ஒரு கதையை எவ்வளோ ஃபன்னாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபன்னாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது பொம்மை படம்னு சொல்லி நிறைய பேர் பார்க்காம தவிர்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அது பொம்மை படமாக இருந்தாலும் குழந்தைகளை விட பெரியவங்களுக்கு தான் அது புரியுமே. குழந்தைகள் ஜஸ்ட் அந்த ஃப்ளாஷான கலர்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸை பார்த்து ரசிப்பாங்க, கை தட்டுவாங்க. பெரிய பசங்களுக்கு தான் புரியும் அது என்ன சொல்ல வராங்க, அந்த சொல்ல வர்றது எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றுதுங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் பெரிய பசங்களாக இருந்தால் தான் புரிஞ்சுப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே எல்லா ஜென்ரேஷனையுமே போக சேர்க்கக்கூடிய ஒரு அமேசிங்கான படம் அது. ஹீரோவுக்கு கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அந்த பக்கம் வில்லனை ஜஸ்ட் பியூர் வில்லனாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி அந்த டைலங்கோட கேரக்டர் ஆர்க்கே வேற மாதிரி எழுதப்பட்டிருக்கோம். டாய்லங்கோட அந்த வில்லனசம் தன்மையும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த 3 படங்கள்லையுமே டாய்லங் தான் வீக்கஸ்டான வில்லன். பட் அவரை ப்ரெசென்ட் பண்ண விதம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. அவர் பேட்டில் வில் பி லெஜெண்டரி அப்படிங்கிற மாதிரி பைபிளை கத்திக்கிட்டு தனக்கு சேர வேண்டிய ஒரு உடமையை மற்றவன் தட்டி பறிக்கும் போது வர அந்த கோவத்தை அழகாகவே வெளிக்காட்டியிருப்பாரு. ஆல்சோ தேர்ஸ் நோ சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். ஒருத்தனோட சக்ஸஸ்க்கு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்னு ஒரு மண்ணும் கிடையாது. உங்கள் உழைப்பு தான் உங்கள் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ங்கிற மாதிரியும் போகிற போக்கில் ஒரு சின்ன தத்துவத்தை அச்சு விட்டுட்டு போயிருப்பாங்க. படம் முழுக்கவே தத்துவம் தான் இருக்கும். பட் அது நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ரைட்டிங் பக்காவாக இருக்குங்க. யாராவது டைம் கிடச்சிச்சுன்னா மறக்காம இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி நம்ம பர்ன் போர்ஷன் வந்தாச்சு. வேற என்ன, குங்ஃபு பாண்டா 2. இது வேற மாதிரி ஒரு படம். ஐ மீன் குங்ஃபு பாண்டா 1ல எந்த அளவுக்கு அவங்க அந்த மொத்த உலகத்தையுமே பில்ட் பண்ணாங்களோ அதை அப்படியே டபுள் டவுன் பண்ணி இதை விட தரமான ஒரு படத்தை நான் கொடுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த குங்ஃபு பாண்டா 2வே எடுத்திருப்பாங்க. இந்த குங்ஃபு பாண்டா 2ல தான் நீங்கள் உண்மையான அந்த போவோட வில்லனை மீட் பண்ணுவீங்க. ஸோ குங்ஃபு பாண்டா 1ல அவர் ஷீஃபோட வில்லன் டாய்லங். குங்ஃபு பாண்டா 3ல காய் வந்து ஊக்வேயோட வில்லன். இந்த படத்தில் தான் குங்ஃபு பாண்டா 2ல தான் நீங்கள் போவோட வில்லனை பார்ப்பீங்க, ஷென். அந்த ஷென் எழுதப்பட்ட விதம் சீரியஸ்லி மாஸ்டர் பீஸுங்க. ஒரு பறவைக்குள்ளே இவ்வளோ திறமையா, ஐ மீன் ஒரு பறவை சாதாரண ஒரு பீக்காக்கு அழகோட உருவமாக பார்க்கக்கூடிய பீக்காக்க இவ்வளோ பயங்கரமாக யாராலுமே ப்ரெசென்ட் பண்ணவே முடியாது. ரைட்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். வாய்ஸ் ஆக்டிங்லாம் அச்சிக்கவே முடியாது. நிஜமாலே அந்த ஷென் அந்த பீக்காக்கை பார்த்து நல்லா பயந்துருக்கேங்க. வெள்ளையும் கருப்பாக இருக்க ஒருத்தனால தான் நான் வந்து சாக போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் பாண்டா இனத்தை அழிப்பான், ஜெனசைட் பண்ணுவான். அவன் மட்டும் அன்றைக்கி அழிக்காமல் இருந்திருந்தானா வெல் டெக்னிக்கலாக அந்த குரூப்பில் இப்போதைக்கு வந்து ஒரு சாதாரண பாண்டாவை தான் வளர்ந்துருப்பான். டிராகன் வாரியரெல்லாம் இருந்திருக்க மாட்டான். நான் முன்னாடியே சொன்னல, நத்திங் இஸ் ஆக்சிடென்ட். ஸோ அந்த இடத்துல ஷென் பண்ண ஒரு தப்பு தான் இப்போதைக்கு போவை டிராகன் வாரியராக மாற்றி திரும்ப அவனை அழிக்கவே அமைச்சிருக்கு. என் எதிர்காலத்தை நல்லா மாற்ற முடியுங்கிற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ விடாப்பிடியான ஒரு பயங்கரமான வில்லனை அவர் காமிச்சிருப்பாங்க. எங்கேயுமே அவர் அவருடைய வில்லனிசம் தன்மையை விட்டு கொடுத்ததே கிடையாது. மைண்ட் அளவில் அதே சமயத்தில் ஃபிசிக்கலாகவும் எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்களை போவை டார்ச்சர் பண்ணது ஷென் தான். ஆல்மோஸ்ட் 2 இடங்களை அவர் கில் பண்ணுற லெவலுக்கே போயிருப்பாருங்க. செத்துட்டான் அப்படின்னு நினைக்கும் போது ரிட்டர்ன் அடிப்பார். ஸோ ஷென் நிறைய இடங்களை ஜெயிக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு மற்ற 3 வில்லன்களை காட்டிலும் ஷென் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான வில்லனாக நமக்கு எனக்கு தெரிகிறாரு. ஷென் இஸ் அ ரூத்லெஸ் வில்லன். டாய்லங் ஃபிசிக்கல் சேலஞ்ச் கொடுப்பான். காய் வந்து மைண்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சேலஞ்ச் கொடுப்பாரு. இந்த இடத்துல ஷென் ஃபிசிக்கல் அண்ட் மைண்டு சொல்லி 2 சேலஞ்சுமே இறக்கியிருப்பாரு. அவருடைய பழசை விட்டு, அதாவது ஹிஸ்டரிங்கிற ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டாக புதைச்சிட்டு அவர் ஃபியூச்சரை எம்ப்ரேஸ் பண்ணி தன்னுடைய இன்னர் பீஸ் மன அமைதியாக அடையிற அந்த தருணம், ஷென் அவர் மன்னிக்கிற தருணம் லிட்டலாக கூஸ்பம் தான் வரும். அந்த அளவுக்கு அமேசிங்கான ரைட்டிங் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 படங்கள்லையுமே எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ரைட்டிங் குங்ஃபு பாண்டா 2 தான். மற்ற 2 படங்களையுமே குறை சொல்ல முடியாது. பட் திஸ் ஹேஸ் சம்திங் நெக்ஸ்ட் லெவலுங்க. அதுக்கு ஈக்குவலாக ஃபன்னுமே இருக்கும். எந்த அளவுக்கு ஆக்ஷன் அண்ட் டிப்ரெசிங்கான மூமெண்ட் இந்த படத்தில் காமிக்கப்படுதோ அதுக்கு ஈக்குவலாக ஹியூமருமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். அந்த பேலன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியல. 3 படங்களையுமே இருக்கும் சொல்கிறேன். ஸோ 3 படங்களே டிப்ரெசிங்கான ஆக்ஷன் மூமெண்ட்ஸ் இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக ஹியூமருமே ப்ளேஸ் பண்ணி அது கிரிஞ்சா இல்லாமல் அழகாக நம்ம கிட்ட கன்வே பண்ணி அந்த ஹியூமரோட அந்த கதையை சொல்கிற விதமாக இருக்கட்டுமே,
அது அவ்வளோ தாறுமாறாக இருக்கும். இது எல்லாத்தையுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி பேக்ரவுண்டில் ஓடக்கூடிய அந்த மியூசிக், அதுக்கு ஈக்குவலான வாய்ஸ் ஆக்டிங் அண்ட் ஆப்வியஸாக அனிமேஷன் எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும்போது இந்த 3 படங்களுமே எனக்கு ஆப்சல்யூட் ஃபேவரட்டாக இருக்குது. அந்த 3த்துல டாப் பொசிஷன் நான் வந்து ஆப்வியஸாக குங்ஃபு பாண்டா 2 தான் கொடுப்பேன். இது 3த்தையும் நான் ரேங்க் பண்ணுறதுனால எதுவும் கேவலமும் கிடையாது, எதுவும் பெட்டரும் கிடையாது. 3மே ஈக்குவலி டாப் நாச் மூவிஸ். டைம் கிடைச்சா அந்த ட்ரைலரை திரும்ப உட்காந்து ரீவாட்ச் பண்ணுங்கள். அடுத்த மாதம் குங்ஃபு பாண்டா 4 வருதுல, அதுக்கு வெறியத்தை தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஃபேவரட் குங்ஃபு பாண்டா படம் எதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ்.